ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ரமணீஸ் ஹிந்தி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராஷ்டிரபாஷா புக்கில் வரக்கூடிய மா அப்படின்ற போயமோட எஸ்ஸே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஸ்ஸேவுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் போயம்ஸ் அண்ட் லெசன்ஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய ரமணீஸ் ஹிந்தி சேனல்லையே நியூ ராஷ்டிரபாஷா அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மா இந்த போயமுடைய கவி பரீட்சை ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். கவி பரீட்சை அப்படின்னா போயட் இன்ட்ரோ. ஓகேங்களா? इस कविता के रचिता श्री ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவ. இந்த போயம் எழுதினவர் மேக்கர். ரச்சிதா அப்படின்னா மேக்கர்னு அர்த்தம். எழுதினவர் பார்த்திங்கன்னா ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவ். आपका जन्म सन 1964 को रायपुर झांसी में हुआ. ஸோ இவர் பார்த்திங்கன்னா 1964 ராய்ப்பூர் அப்படின்ற இடத்துல பிறந்தார். ஆப்கி பிரமுக் ரச்சனாயே, இவருடைய முக்கியமான புக்ஸ் படைப்புகள் என்னென்னா அன்னஹ மேரே ஷப்த். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா கவிதா சங்கிர அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில். தட் மீன்ஸ் போயம் கலெக்ஷன். இவருடைய போயம் கலெக்ஷன் என்ன பேரில் இருக்குது? அன்னஹ மேரே ஷப்த். அடுத்தது பார்த்திங்கன்னா பானி கே பீத்தர் ஃபூல். பானி கே பீத்தர் ஃபூல் அப்படின்றது ஒரு உபன்யாஸ். ஓகேங்களா? ஆதிஹ. இது எல்லாம் இவருடைய முக்கியமான படைப்புகள். இஸ் கவிதா में, இந்த போயமில் கவி மா கே தியாக்மய் ஜீவன் கே பாரே में बताते हैं. ஸோ இந்த போயமில் பார்த்திங்கன்னா போயட் அம்மாவுடைய சாக்ரிஃபைஸ்டு லைஃப், தியாக்மய் ஜீவன் அப்படின்னா சாக்ரிஃபைஸ்டு லைஃப்பை பற்றி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாரா சாராංශ. ஸோ சாராංශனா தான் எஸ்ஸேனத்தும். ஸோ போயமில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மா நாமக் இஸ் கவிதா மீ, மா அப்படின்ற பேருள்ள இந்த போயமில் கவி நீ இந்த போயட் மா கே நிஸ்வார்த் பிரேம் கா வர்ணன் கியாக. அம்மாவுடைய செல்ஃபிஷ்லெஸ், ஓகேங்களா, அதாவது சுயநலமில்லாத அன்பை பற்றி வர்ணிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ அம்மான்றவங்க சுயநலம் இல்லாமல் நம்ம மேலே அன்பாக இருக்கக்கூடியவங்க, அந்த வர்ணனையை தான் இதில் சொல்லியிருக்காரு. கவி கஹத்தே ஹே கி, போயட் சொல்கிறாரு, துனியா மீ உலகத்தில் மா கி மம்தா கே பராபர், அம்மாவுடைய அன்புக்கு ஈக்குவலாக, பராபர் அப்படின்னா அன்புன்னு ஈக்குவலான்னு அர்த்தம். மம்தா அப்படின்னா தாய்ப்பாசம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அம்மாவுடைய தாய்ப்பாசத்துக்கு இணையாக कुछ भी नहीं हो सकता, வேறு எதுவுமே கிடையாது. மா अपने हाथों से, அம்மா தன்னுடைய கையால் ஹமாரி ஃபட்டி கமீஸ் கி சேத் பர், நம்மளுடைய கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸோட அந்த ஓட்டையில், ஓகேங்களா, ஃபட்டினா கிழிஞ்சு போன, கமீஸ் அப்படின்னா ட்ரெஸ், சேத் அப்படின்னா அந்த ஓட்டையாகும் இல்லையா, கிழிஞ்சா ஓட்டையாகும் இல்லைங்களா, ஸோ அதுதான் ஹோல். ஓகேங்களா? அந்த இடத்துல பைபந்து லகாக்கர் ஃபூல் காத்தி ஹே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நூலை வச்சு ஒரு அழகான பூவாக அந்த இடத்துல டெக்கரேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏதாவது நம்ம ட்ரெஸ்ஸில் ஓட்டையாடிச்சு கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அழகாக ஏதாச்சும் ஒரு த்ரெட்டை வச்சு பூவாக டெக்கரேட் பண்ணிடுவாங்க. ஹமாரி பவிஷ்யக்கு, நம்மளுடைய ஃப்யூச்சரை உஜ்வல் பனாத்தி ஹே, ரொம்ப பிரைட்ஃபுல்லாக மாற்றுவாங்க. உஜ்வல் அப்படின்னா பிரைட்ஃபுல். நெக்ஸ்ட் பாரா, रात भर लालटेन दीप की तरह, நைட்டு ஃபுல்லாக லேண்டர்ன் லேம்ப் மாதிரி. ஓகேங்களா? லால்டேன் தீப் அப்படின்னா அந்த காலத்தில் லேந்தர் விளக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நைட் ஃபுல்லாக அதுதான் எரிஞ்சிட்டே இருக்கும். வீட்டில் லைட் இல்லாத காலத்தில் பார்த்திங்கன்னா அதுதான் லைட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ லேண்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லேம்ப் மாதிரியே ஜல்கர் எரிஞ்சிட்டே ஹமாரே ஜீவன் மே பிரகாஷ் ஃபைலாத்தி ஹே, நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி அந்த லேண்டர்ன் லேம்ப் நைட் ஃபுல்லாக எரிஞ்சிட்டு நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குதும், அதே மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க. ஃபிர் போர் கி தாரோ கி தர, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வரக்கூடிய ஸ்டார்ஸ் மாதிரி. போர் அப்படின்னா ஈவினிங் டைம்னு அர்த்தம். தார்னா ஸ்டார்ஸ், ஈவினிங் டைமில் வரக்கூடிய ஸ்டார்ஸ் மாதிரி
झिलमिलाकर हमें प्रोत्साहित करती है. நம்மளோட ஒன்றா இணைஞ்சு என்ன பண்ணுங்கன்னா நமக்கு வந்து உற்சாகத்தை கொடுப்பாங்க. ப்ரோத்சாஹித் அப்படின்னா என்கரேஜ் பண்ணுறது. நம்ம ஏதாச்சும் ஒன்று சோர்ந்து போயிட்டோன்னு வைங்களேன், நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த ப்ரோத்சாஹித் அப்படின்னு சொல்கிறாங்க. மா ஏசி ஏக் நதி ஹை. அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நதி மாதிரி, ஒரு ரிவர் மாதிரி. ஜோ ஹமாரே பஞ்சர் ஜீவன் கோ உப்ஜாவு பனாதி ஹை. நம்மளுடைய வறண்டு போன வாழ்க்கையில், பஞ்சர் அப்படின்னா ட்ரைன்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய வறண்டு போன வாழ்க்கையில் வந்து ஃபர்டிலைஸ்டாக வந்து மாற்றுவாங்க. உப்ஜாவு அப்படின்னா நல்ல உரமுள்ள லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் உப்ஜாவுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட லைஃப்பை வந்து ஒரு ஃபர்டிலைஸ்ட் லைஃபாக வந்து மாற்றுவாங்க. नेक्स्ट पैरा माँ धरती की तरह सब कुछ स लेती है. அம்மா வந்து பூமியை மாதிரி எல்லாத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. தர்த்தி அப்படின்னா ஏர்த், சஹ அப்படின்னா வந்து தாங்கிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. எல்லாத்தையும் நமக்காக வந்து தாங்கிப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மீனிங். वह हमारो सांसों के बल पर जीती है. அவங்க நம்மளுடைய மூச்சு காற்றுனாலுடைய பலத்தினால தான் அவங்க வாடுறாங்க. அதாவது நம்மளுடைய சான்ஸ் அப்படின்னா வந்து ப்ரீத்திங், நம்மளுடைய மூச்சு காற்றோட பலத்தினால தான் அவங்க வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. हमारे जीवन का अंकुर वही से शुरू होता है. நம்மளோட வாழ்க்கையோடைய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கூர் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து உருவாகும் பார்த்தீங்களா, அதுதான் அங்கூர் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்கக்கிட்ட இருந்து தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஷுரு அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுறது. माँ हमारे जीवन में वसंत का अनुभव कराती है. அம்மா வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து வசந்த காலத்தோடைய அனுபவத்தை வந்து கொண்டு வருவாங்க. வசந்த் அப்படின்னா வந்து ஸ்ப்ரிங் சீசன். ஓகேங்களா. அதாவது நல்ல சில்லுன்னு காற்று வரும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து வசந்த் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சீசன். ஸோ அந்த ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொண்டு வருவாங்க. जिस तरह मोर पंख के बांधने से हमारा मादा सुंदर दिखता है, उसी तरह हमारे जीवन को सुंदरमय बनाती है. அதாவது எப்படி வந்து பார்த்திங்கன்னா மோர் பங்க்னா பீகாக்கோட ஃபெதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது தோகை விரித்து ஆடும்போது எப்படி வந்து அழகாக வந்து அதுக்கு காமிக்குதோ, அதே மாதிரி நம்ம லைஃப்பை வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து மாற்றுறது வந்து அம்மா தான். அகர் ஹமே காவ் லக் ஜாயே தோ, சப்போஸ் நமக்கு ஏதாச்சும் காயம் ஏற்பட்டுச்சுன்னா, காவ் அப்படின்னா புண்ணு. ஓகேங்களா. ஊண்டு. நமக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா ரூஸ்கே முலாயம் மர்ஹம் லகாதி ஹம், காட்டனை வச்சு நமக்கு வந்து ஆயின்மெண்ட் வச்சு நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து பண்ணுவாங்க. படி படி சீஜோं को भी, பெரிய பெரிய பொருட்களை கூட अपनी हथेली पर लाकर हमें देती है, தன்னுடைய கைகளால் அவங்க கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துடுவாங்க. ஸோ எவ்வளோ பெரிய பொருளாக இருக்கட்டும், நம்ம கேட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுடைய கையாலேயே வந்து அதை கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க. अपनी अंजलि से समुद्र को भी ले आकर हमारे होंठों तक देती हैं. அதாவது தன்னுடைய அவங்களுடைய ஷோல்டர்ஸை வச்சு, அவங்களுடைய கரங்களை வச்சு, அதாவது அவங்களுடைய இது வச்சு வந்து பண்ண சமுத்திர கோபி. ஆக்சுவலாக வந்து அஞ்சல் அப்படின்னா என்னென்னா கையை குவிச்சு வச்சுருந்தா வந்து இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து அஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தன்னுடைய கையை வந்து குவிச்சு வச்சு அதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடலை கூட வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுப்பாங்க. தட் மீன்ஸ் அந்தளவுக்கு நம்ம மேலே அன்பாக இருப்பாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. यानी माँ बच्चे के लिए असंभव कार्य को भी संभव बनाती है. அது மட்டும் தட் மீன்ஸ் அதாவது யானி அப்படின்னா அதாவது. ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. கடலை வந்து தூக்கிட்டு வர முடியுமா, முடியாது இல்லைங்களா. பட் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்றது சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் மா பச்சேங்கிலே, அம்மா வந்து பசங்களுக்காக அசம்பவ் காரிய கோபே, அதாவது இம்பாசிபிளான விஷயத்தை கூட சம்பவ் பனாத்தி ஹே, பாசிபிளாக வந்து மாற்றுவாங்க. அசம்பவ் அப்படின்னா இம்பாசிபிள், சம்பவ் அப்படின்னா पॉसिबल. माँ हमें आकाश की तरह ऊंचाई तक पहुँचाती है. அம்மா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ளவுட்ஸ் மாதிரி, ஓகேங்களா, வானத்தை மாதிரி வந்து ஊஞ்சாயி தக், உயரம் வரைக்கும் வந்து போக முடியும் அவங்களால. நமக்காக அப்படின்னா அவங்க எவ்வளோ உயரம் வரைக்கும் வந்து அவங்களால வந்து போக முடியும். இஸ் கவிதா மீ, இந்த போயமில்
स्वाद रहित माँ के प्रेम का वर्णन. ஸோ சுயநலமில்லாத அம்மாவுடைய அன்பை பற்றி வர்ணிச்சு கவினி சுந்தர் டங்ஸே கியா. போயட் வந்து ரொம்ப அழகான ஸ்டைலில் வந்து சொல்லியிருக்காரு. டங் அப்படின்னா ஸ்டைல்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அம்மா எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு இமேஜினேஷனோட வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா. ஸோ இதோட எஸ்ஸே வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ எடுத்ததில் நான் எல்லாமே வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேர்ட் பை வேர்டாக நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் லெசன்ஸோட சேவ்ஸும் வந்து நான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலேயும் அப்லோட் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு உடனடியாக வேறு எந்த லெசன் வேணும் அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அது மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.